ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பெண்களுக்கான சேமிப்பு வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். நீங்கள் எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். பணம் சேர்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டியது அவங்களோட வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ அப்படிங்கிறத எழுதி பார்க்கணும். அந்த மாதிரி எழுதி பார்க்குறப்ப தான் உங்களோட வருமானம் எவ்வளோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ மீதி இருக்குது, நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். உங்களால் நோட்டில் வரவு செலவு கணக்கை எழுதி பார்க்க முடியல அப்படின்னா மொபைலில் இதுக்கான ஆப்லாம் நிறைய இருக்குது. பட்ஜெட் ஆப்ஸ் ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்சஸை டெய்லி ட்ராக் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாகவும் உங்களோட செலவுகளை உங்களால் கண்காணிக்க முடியும். நீங்கள் எதுக்காக அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குறப்ப உங்களுக்கு செலவு மிச்சமாகும். அதோட ஷாப்பில் ஆஃபர்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்குறப்பவும் உங்களோட செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டுக்காக போயிட்டு நான் அவ்வளோ பே பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க மாட்டேன். நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டிலே முடிஞ்சளவு சமைச்சு சாப்பிடணும். வெளியில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்போ நம்மளோட செலவும் குறையும். அதோட வெளியில் இருக்க ஃபுட்டு ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி க்ராசரிஸை பட்ஜெட் போட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் வீட்டிலே ரெகுலராக சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லியுமே ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். நல்ல தூக்கம் இருந்தாவே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மியூசியம் போகலாம், இல்லை சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படம் பார்க்க போகலாம். கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி என்னெல்லாம் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட சேவிங்ஸுக்காக நீங்கள் மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை நீங்கள் மாதம் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் கட்டுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வேறு வேலையில் பிஸியாக இருந்தாவோ இல்லை அதை மறந்துட்டீங்க அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் மாதம் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோல்ஸை செட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லை நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நான் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் பணம் சேர்க்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவு பணம் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முடிஞ்ச அளவு செலவுகளை குறைச்சிக்கிட்டு பணம் சேர்க்குற பழக்கங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு போதுமான அளவு பணம் கையில் இருக்கும். அப்போ நீங்கள் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு பைசாவும் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.